நமசிவாய வாழ்க. ஜூலை மாதத்திற்கான மகர ராசிக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் பொதுவான பலன். இந்த மகர ராசி என்று சொன்னால் நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலையும் தன்னை இழந்தாலும் நீதியை காக்க வேண்டும் என்ற நிலை கொண்டவர்கள் இவர்கள். மனுநீதி சோழன் போன்று தன்னுடைய வாழக்கூடிய நிலை பெற்றவர்களாக இருப்பார்கள். முதலில் அதாவது ஜூலை மாதத்திற்கான கிரக நிலையில் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் வீட்டிலே ராகு பகவானும், மகர ராசிக்கு 3ஆம் வீட்டிலே சனி பகவானும், மகர ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 6ஆம் வீட்டிலே குரு பகவானும் சூரிய பகவானும், 7ஆம் வீட்டிலே புதன் பகவான், 8ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். இவ்வாறு காணப்படுகின்ற கிரக நிலைகள் இந்த மாதத்தில் பார்வை, ராசியின் தன்மை மற்றும் சாரம் இவற்றின் அடிப்படையில் எவ்வாறு பலன்கள் தர காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் தொழில்நிலைகள். இந்த தொழில்நிலை என்று சொன்னால் நாம் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. அதாவது உற்பத்தி, வியாபாரம், சேவை என்ற அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய நிர்மாணத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்கிறோம். உற்பத்தி என்று சொன்னால் பெரும் உற்பத்தி, அதாவது பெரிய வகை தொழிற்சாலை வைத்து செய்யக்கூடிய உற்பத்தி அல்லது சிறிய வகை தொழிற்சாலை வைத்து செய்யக்கூடிய உற்பத்தி மற்றும் கை வகையில் செய்யக்கூடிய உற்பத்தி, இவற்றையெல்லாம் உற்பத்தியின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். தொழிற்சாலை என்று வருகிறோம். பெரிய வகை தொழிற்சாலை, மூலப்பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டல் செயலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தால் இவர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பொருள் ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபத்தையும் பெறுகிறார்கள். அதிக ஆர்டரை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தொழிலாளர்கள் ஒற்றுமையின் அடிப்படையில் இவர்கள் சற்று பின்தங்கக்கூடிய நிலை ஏற்படும். கவனமாக இருத்தல் நன்று. அல்லது உலக சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதன் அடிப்படையில் லாபம் குறையக்கூடிய நிலை ஏற்படும். கவனமாக இருந்து ஆர்டரை பெற்றுக்கொள்வது நன்று. அல்லது மூலப்பொருட்கள் விலை உயர்வாக இருக்கிறது, சற்று குறையும் பொழுது இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது நன்று. இது குறையக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் குறையக்கூடிய நிலை ஏற்படும். நடுத்தர தொழிற்சாலை அல்லது குறுந்தொழில் என்று வருகின்றோம். குறுந்தொழில் என்று சொன்னால் பெரிய வகை தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் அதிலிருந்து வாங்கக்கூடிய ஆர்டரை பெற்று செய்யக்கூடிய குறுந்தொழில்கள் என்ற அடிப்படையில் பார்த்தால் இவர்களுக்கும் நன்றாக இருக்கிறது. தொழிலாளர்கள் பற்றாக்குறை மட்டும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சற்று கவனம் தேவை. அல்லது கைவினைஞர்கள், அதாவது கை வகையில் செய்யக்கூடிய தொழிற்சாலையின் தொழில் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் மிகுந்த அற்புதமான நிலையை பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் பொருள் உற்பத்தி மூலம் லாபம் மிகுதியாக கிடைக்கிறது. அடுத்ததாக வியாபாரம் என்று வருகிறோம். வியாபாரம் என்று சொன்னால் இவர்கள் உற்பத்தி செய்த பொருளை வாங்கி விற்பவர்கள். இவர்கள் ஏற்கனவே வாங்கிய பொருட்களின் அடிப்படையில், மூலப்பொருட்கள் விலை உயர்வின் அடிப்படையில், வைத்த ஸ்டாக்கின் அடிப்படையில் லாபம் கூடுகிறது. கனிமப் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருட்களின் அடிப்படையில் வாங்கி விற்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்த்தால் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இவர்களுக்கும் அதே போன்றுதான். வியாபாரத்தின் நுணுக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மேல்நிலை அதிகாரிகள் சற்று குழப்ப நிலை ஏற்படுத்தும். சற்று கவனமாக இருந்து இவற்றை செயல்படுத்துவது நன்று. உலக சூழ்நிலையின் அடிப்படையில் தேவை, தேக்கம் இவற்றின் அடிப்படையில் பொருள் சிதைவடையக்கூடிய நிலை ஏற்படும். கவனமாக இருந்து அவற்றை வியாபாரத்தை நுணுக்கமாக கையாள வேண்டிய நிலை ஏற்படும். சிறு வியாபாரிகள் அவர்களுக்கும் அதே போன்றுதான். பெரும் வியாபாரிகளிலிருந்து வாங்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பொருள் லாபத்தின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அது எவ்வாறு என்று பார்த்தால், அதாவது வாங்கி சென்றவர்களுடைய பொருள், அதாவது பண வரவு செலவுகளில் சற்று பிரச்சனை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நன்று. ஒரு சிலருக்கு தொழிலாளர்கள் ஒத்துழையாமை நிலையின் அடிப்படையில் லாபத்தை குறைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்ததாக சேவை சார்ந்த நிறுவனம். சேவை என்று சொன்னால் மருத்துவம், வக்கீல், உற்பத்தி ஆகாத பொருட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுடைய நிலை என்று பார்த்தால் கமிஷன் சார்ந்த தொழில் இவர்களுக்கெல்லாம் நன்மை சார்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது.
வேலை என்று வருகின்றோம். வேலை என்று வரும்பொழுது கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் அல்லது குறுந்தொழில்களில் வேலை செய்பவர்களின் நிலை அல்லது சொந்த தொழில்களில் வேலை செய்பவர் நிலை என்று 3 பிரிவுகளாக பிரிக்கின்றோம். பெரும் கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர் நிலை என்று வரும்பொழுது இவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும். வேலைகளில் மேலதிகாரி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருந்து அவற்றினை பிரச்சனை சால்வ் செய்யக்கூடிய மனநிலை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். குறுந்தொழில் என்று வருகின்றோம். அதாவது முதலாளிகளிலிருந்து அவற்றிலிருந்து வாங்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுபவர்களுக்கு குறுந்தொழிலாளர்கள் என்று வருகிறது. இந்த குறுந்தொழிலாளர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் லாபம் மிகுதியாக கிடைக்கிறது. ஆனால் வேலையாட்களுடைய தொந்தரவு நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. சிறு வியாபாரிகளுக்கு இவ்வாறு ஏற்படுகிறது. கடைநிலை வியாபாரிகள் என்று சொன்னால் சற்று பிரச்சனையாகவே இருக்கிறது. கவனம் தேவை. அடுத்து அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் நிலை. முதல்நிலை அதிகாரிகளின் இடையிலிருந்து இடைநிலை அதிகாரிகளுக்கு சற்று பிரச்சனை ஏற்படுத்தும். முதல்நிலை அதிகாரிகள் அரசு மற்றும் அரசியல்வாதிகளுடைய தொந்தரவின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சற்று கவனம் தேவை. அதன் மூலம் இடைநிலை அதிகாரிகளுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலையாக வருகிறது. கடைநிலை அதிகாரிகள் என்று வைத்து கொண்டால் அவருக்கு மிகவும் அதிகமான பிரச்சனை ஏற்படுத்துகிறது. கவனமாக இருந்து அவற்றை சால்வ் செய்து கொள்வது மிகவும் நன்று. அடுத்ததாக குடும்பம் என்று வரும்பொழுது குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்த்தால் நன்னிலை ஒற்றுமையாக இருக்கிறது. பண வரவு நன்றாக இருக்கிறது என்று பார்த்தால் பண வரவு மிகுதியாக இருக்கிறது. இந்த மாதத்தின் இறுதியில் வாக்கு என்று வருகிறோம். கொடுக்கப்பட்ட வாக்கை செயல்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுமா என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. 3ஆம் வீடு நம்முடைய செயலை செய்யக்கூடிய நிலை. அந்த நிலையில் சனி பகவான் அங்கே இருக்கும் பொழுது மிகவும் அற்புதமான நிலையாக செயலை வெற்றிகரமாக செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 4ஆம் வீடு என்று வருகிறோம். 4ஆம் வீடு என்று சொன்னால் முதலீடு என்று பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் பார்க்கப்படுகிறது. தாயாருடைய நிலையில் என்று பார்க்கப்படுகிறது. வண்டி வாகன சேர்க்கை என்று பார்க்கப்படுகிறது. முதலீடு என்று வரும்பொழுது ஒரு சிலருக்கு பாண்டு, தங்கம் மற்றும் வேறு வகையிலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு நிலத்தின் மேல் அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். புது வீடு வாங்குதல் மற்றும் அதன் சார்ந்த தங்கம், வெள்ளி போன்ற நிலை வாங்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சிலருக்கு தாயாருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. கவனமாக இருந்து அவற்றினை போக்கிக் கொள்வது நன்று. 5ஆம் வீடு குழந்தைகளுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சில குழந்தைகளின் அடிப்படையில் வேறு கல்வி நிறுவனத்தில் மாற்றப்பட்ட ஒரு நிலையின் அடிப்படையில் மனநிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சற்று கவனமாக இருந்து பெற்றோர்கள் இதை போக்கிக் கொள்வது நன்று. ஆசிரியர் மூலம் அதிக தொடர்பு வைத்து அவற்றை எவ்வாறு பயனுடைய நிலை என்று பார்த்து அவற்றை போக்கிக் கொள்வதும் நன்று. ஒரு சிலருக்கு யூரின் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். கவனம். 6ஆம் வீடு வம்பு வழக்கு பிரச்சனை என்ற அடிப்படையிலும் கடன் என்ற அடிப்படையிலும் பார்க்கப்படுகிறது. வெற்றி என்ற அடிப்படையிலும் இதை பார்க்கின்றோம். வம்பு வழக்கு என்று சொன்னால் ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. ஏன் என்று வம்பு வழக்கு என்று சொன்னால் சொத்து தகராறு, அதாவது பிடிக்காத நிலையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இவற்றின் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படுகிறது. கவனமாக இருந்து அதை போக்கிக் கொள்வது நன்று. ஒரு சிலருக்கு மிகுதியான கடன் மூலம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அது எப்போது நமக்கு கடன் தீரும் என்று ஐயப்பாடில் உள்ளவர்களுக்கு இவர்கள் திருப்பதி சென்று வருவதன் மூலம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு தீராத பிணி என்றால் நோய் இவர்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அதை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்று சிவன் கோயில் சென்று வருவர்களுக்கு இவர்கள் சற்றுடைய பிரச்சனையை போக்கிக் கொள்ளலாம். 7ஆம் வீடு என்று வருகிறோம். 7ஆம் வீடு என்று சொன்னால் கணவனாக இருந்தால் மனைவியாக கணவன், ஆண் பெண் உடைய உறவு நிலை, அதாவது நண்பர்களுடைய நிலை, தொழில் கூட்டாளர்களுடைய நிலை, அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள நிலை. அவ்வாறு பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகுதியாக இருக்கிறது. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கிறது. ஒரு சிலர் தொழில் கூட்டாளிகளுடைய நிலை நன்றாகவும் இருக்கிறது. அது பொதுவாக பார்த்தால் மக்களிடையில் அரசியல்வாத தொடர்பு நன்னிலையில் பெறுகிறது. 8ஆம் வீடு என்று வருகிறோம். 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருப்பது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. அது எதிர்பாராத விதத்தில் பிரச்சனைகள் வரும். சற்று கவனமாக இருந்து அதை போக்கிக் கொள்வது நன்று. 9ஆம் வீடு என்று சொன்னப்பட்டால் தலைமை பதவி,
அதாவது முன்னோருடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. நன்மையான காலமாகவே இருக்கிறது. 11ஆம் வீடு என்று சொன்னால் லாபஸ்தானம். இந்த மாதத்தில் மகிழ்ச்சி மற்றும் லாபத்தினுடைய விகிதம் கூடி இருக்கிறதா என்று பார்த்தால் மிக அற்புதமாக கூடியிருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீட்டில் அயன சயன போகஸ்தானம். இவற்றின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு பிரச்சனையும் ஏற்படுகிறது. மருத்துவமனை செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். கவனமாக இருப்பது நன்று. நமச்சிவாய வாழ்க. இந்த மாதத்தில் மகர ராசிக்கான கிரக நிலையுடைய பிரச்சனையும் நன்னிலையும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். பிறிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க.